டைம் அண்ட் ஒர்க் சாப்டரில் இந்த மாடல் சம் ப்ரீவியஸ் இயரில் ஏற்கனவே நிறைய டைம் வந்திருக்குங்க. இதை நம்ம எப்படி கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த கொஸ்டின் வந்து நம்ம ஈவினிங் போல் சால்வ் பண்ண அதே கொஸ்டின் தான். இங்கே நம்ம ஷார்ட்டாக முடிச்சிடலாங்க, ரொம்ப டீட்டெயிலாக போவேன்னா இங்கே நம்ம ஷார்ட்டாக முடிச்சிடலாம். இங்கே என்னென்னா, ஏ ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி அதே வேலையை 15 நாட்களிலும் செய்கிறதா சொல்கிறாங்களா. இப்போ இவங்களுக்கு எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எல்சிஎம் எடுப்போங்களா. அப்போ 10க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வருங்க, 30. அப்போ ஏவோட எஃபிஷியன்சி 3, பியோட எஃபிஷியன்சி 2 வருதுங்களா. ஓகேங்களா. இப்போ இந்த 5 யூனிட் தான் 1500. ஓகே, இப்படி தானே நம்ம சால்வ் பண்ணுவோம். இப்போ இங்கே என்ன வருது, ஏவோட எஃபிஷியன்சி 3, பியோட எஃபிஷியன்சி 2. ஓகேங்களா. இதை நம்ம எல்சிஎம் எடுக்காமல் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்க டேஸ் எடுத்துக்கோங்க. இப்போ ஏக்கும் பிக்கும் கொடுத்துருக்க டேஸ் பாருங்களேன். ஏ வந்து 10 டேஸுங்களா, பி வந்து 15 டேஸ். இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வருங்க, 2:3ன்னு வருங்களா. இது டேஸுக்கான ரேஷியோ. ஓகே, நம்மளுக்கு என்ன தேவைன்னா எஃபிஷியன்சி தேவை. அப்போ எஃபிஷியன்சிக்கு என்ன பண்ணுறதுன்னா, இதை அப்படியே இன்வெர்ஸ் பண்ணிவிடுங்க. அப்போது ஏக்கு வந்து 3 வரும், பிக்கு வந்து 2 வருங்களா. இங்கே பாருங்கள், இங்கே நம்ம முன்னாடி எல்சிஎம் கண்டுபிடிக்கிறப்ப எப்படி போட்டிருக்கோம் தெரியுதுங்களா. ஏக்கு 3, பிக்கு 2. அதே தானே இங்கேயும் வந்திருக்கு. ஏக்கு 3 எஃபிஷியன்சி, பிக்கு 2 எஃபிஷியன்சி. அப்போ டோட்டல் 5 எஃபிஷியன்சி தான் 1500 அப்படின்னா ஏக்கு வந்து எவ்வளோ வருங்க, 900 வருங்களா. பிக்கு வந்து 2 எஃபிஷியன்சிக்கு 600 வரும். ஓகேங்களா. இப்போ நம்ம அடுத்த சமுக்கு போகலாம். ஓகே, இந்த சம் பாருங்கள். இதுக்கு நம்ம எல்சிஎம்லாம் எடுக்கக்கூடாதுங்க, அப்படியே நம்ம ரேஷியோ வச்சு சால்வ் பண்ணுறோம். ஏ என்பவர் ஒரு வேலையை 10 நாட்களில், அப்போ ஏக்கு 10 போட்டுப்போங்களா. பி ஆனவர் தனியே 15 நாட்களிலும் முடிப்பார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்களா. இப்போ இதுக்கு ரேஷியோ எடுத்தால் என்ன வருங்க, 2:3 வருங்களா. ஓகே, இது டேஸுக்கான ரேஷியோ. நம்மளுக்கு என்ன தேவைன்னா எஃபிஷியன்சி தேவைங்களா. அப்போ எஃபிஷியன்சி வந்து இதோட இன்வெர்ஸாக இருக்குமா. அப்போது ஏக்கு எஃபிஷியன்சி 3, பிக்கு எஃபிஷியன்சி 2. ஓகே, இப்போ இந்த டோட்டல் 5 யூனிட்டு தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 லட்சம் கொடுத்துருக்காங்களா. ஓகே, என்ன கேட்குறாங்க, பி எவ்வளோ வாங்குவாருன்னு கேட்குறாங்களா. பியோட எஃபிஷியன்சி எவ்வளோங்க, 2ங்களா. டோட்டல் 5 தான் 2 லட்சம் அப்படின்னா ஒரு யூனிட்டுங்கிறது எவ்வளோ வருங்க, 5 அடித்தா 40,000 வருங்களா. ஓகே, அவங்க ஆனால் என்ன கேட்குறாங்க, 2 யூனிட் கேட்குறாங்க. அப்போ 2 யூனிட்டுங்கிறது எவ்வளோ வருங்க, 80,000 வருங்களா. ஓகே, நம்ம இங்கே எல்சிஎம்மே நம்ம கண்டுபிடிக்கவே இல்லை, ஆன்சர் வந்துடுச்சு. ஆன்சர் எவ்வளோங்க, 80,000. ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. இப்போ அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் வந்து ஆன்சர் மென்ஷன் பண்ணுங்கள். ஏ என்பவர் ஒரு வேலையை 6 நாட்களிலும் எக்ஸ் என்பவர் 6 நாட்களிலும், ஒய் என்பவர் அதே வேலையை 12 நாட்களிலும் முடிக்கிறார்கள். இவர்கள் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 1,80,000க்கு ஒப்புக்கொண்டால் ஒய் பெறும் தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஒய்க்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் ஆன்சர் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் போகலாம். இப்போது இதில் பாருங்களேன், இங்கே வந்து 3 பேர் இருக்காங்க. இப்போ அந்த 3 பேருக்கு வந்து நம்மளுக்கு ரேஷியோ எடுக்கிறதோ இல்லை எல்சிஎம் எடுக்கிறதோ நம்மளுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குங்களா. அப்போது இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு 2 பேரை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே பாருங்களேன், நம்ம நார்மலாக சால்வ் பண்ணுறதுனா சால்வ் பண்ணலாம். எக்ஸ் வந்து 4 நாள் எடுத்துக்கிறாங்க, ஒய் வந்து 6 நாள் எடுத்துக்கிறாங்க, இசட் வந்து 10 நாள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். எல்சிஎம் கண்டுபிடிச்சா 60ன்னு வரும். அப்போது எக்ஸோட எஃபிஷியன்சி 15, ஒய்யோட எஃபிஷியன்சி வந்து 10, இசட்டோட எஃபிஷியன்சி வந்து 6 வருங்களா. ஓகே, இப்போது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், இதுவும் நம்மளுக்கு டைம் தான் ஆகும், ரைட்டுங்களா. நம்ம இங்கே பார்க்குறது எல்லாமே எக்ஸாம் அப்ரோச் மட்டும்தான். நம்ம இங்கே எதுவுமே எக்ஸ்ப்ளனேஷன் எதுவுமே பார்க்க கிடையாது. ஏன்னா இப்போ நம்மளுக்கு எக்ஸாம் வரப்போகுதுங்கிறதுனால எக்ஸாமில் எப்படி
கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எழுதலாம், சம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த மெத்தடை இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ என்ன பண்ணலான்னா, ஏதாவது ஒரு 2 பேர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸையும் ஒய்யும் எடுத்துக்கிறோன்னு வைங்களேன், இசட்டை விட்ருவோம். ஓகேங்களா? எக்ஸையும் ஒய்யும் மட்டும் தான் எடுத்துக்கிறோம். நம்ம முன்னாடி பார்த்த அதே கான்செப்ட் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ரேஷியோ எடுக்கிறோம். இங்கே எக்ஸும் ஒய்யும் மட்டும்தான் எடுத்துக்கிறோம். ஒய் நம்ம இசட் நம்ம விட்டுட்டோம். எக்ஸு ஒய்க்கான ரேஷியோ என்ன இருக்குங்க? எக்ஸ் வந்து 4 நாளில் பண்ணுறாருன்னா ஒய் வந்து 6 நாள் எடுத்துக்கிறாருங்களா? இது டேஸ்க்கான ரேஷியோ. நம்மளுக்கு என்ன தேவை? எஃபிஷியன்சிக்கான ரேஷியோ தானே தேவை. அப்போ இதை இன்வெர்ஸ் பண்ணால் நம்மளுக்கு எஃபிஷியன்சி கிடச்சிருங்களா? ஓகே, அப்போது எக்ஸுக்கு 6 ஒய்யுக்கு 4ன்னு வருங்களா? இதை சிம்பிளிஃபை பண்ணிடுங்க. சிம்பிளிஃபை பண்ணிட்டா என்ன கிடைக்கும்? 3:2ன்னு கிடைக்குங்களா? அதாவது எக்ஸுக்கு 3 பங்கு சேலரி கிடைச்சா ஒய்யுக்கு வந்து 2 பங்கு சேலரி கிடைக்குங்களா? ஓகே, இப்போ ஆப்ஷனில் செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்களேன், 1500 இருக்குது ஏக்கு, சாரி அதாவது எக்ஸுக்கு 1500 இருக்குது, ஒய்யுக்கு வந்து 1000 இருக்குது. இதை நம்ம அடித்தா என்ன வருங்க? 3:2 வருங்களா? ஏன்னா 500 அடித்தா 3:2 வருங்களா? நம்மளுக்கு என்ன தேவை? எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் ரேஷியோ 3:2 தான் தேவை. அது அங்கே இருக்குது. எதுக்கும் நம்ம மற்ற ஆப்ஷன் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்கே பி ஆப்ஷன் பாருங்களேன், இங்கே வந்து 3:5ன்னு இருக்குங்களா? 200 அடித்தா. ஓகே, அடுத்தது சி ஆப்ஷன் பார்க்கலாம். இங்கே வந்து எப்படி இருக்குங்க? 7:11 இருக்கா? 100 அடித்தா 7:11 இருக்குது. இங்கே பாருங்கள், டி ஆப்ஷன் பார்க்குறப்போ 13:11 இருக்குது. ஓகேங்களா? நம்மளுக்கு தேவை 3:2 தான். அந்த 3:2ங்கிறது ஆப்ஷன் ஃபஸ்ட்லேயே இருக்குது. நம்ம அதனால் டைரெக்டாக அதை டிக் பண்ணிட்டோம். ஓகேங்களா? நம்ம வந்து இது எல்சிஎம் எடுத்து ஃபுல்லாக சால்வ் பண்ணால் நம்மளுக்கு டைம் ஆகும். எக்ஸாமில் அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ கீழே இருக்க கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு என்ன டாபிக் இதே மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம அதுக்கான சொல்யூஷன் வந்து கொண்டு வர ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ.